நம்ம இதயத்தின் மையத்தை தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம ஹார்ட் பிரேக் எல்லாம் சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி இதயம் ஓயாமல் எதுக்கோ இயங்கிக்கிட்டே இருக்கிறது நமக்கு புரியுது. எதையோ அடையணும்னு பரபரத்துக்கிட்டு இருக்கிறது நமக்கு புரியுது. எதையோ வேணும் வேணும்னு கேட்குதுன்னு புரியுது. ஆனால் நம்ம வெளியில் பார்த்து எதையோ வேணும்னு நினைக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அது வெளியில் எதுவும் வேணும்னு நினைக்கிறதில்ல. அது தனக்குள்ளே வெடியுதுன்றது நமக்கு புரியுது. ஹார்ட் பிரேக் ஆன பிறகு தான் எல்லா விஷயமுமே நடக்குது. அப்படி அது ஹார்ட் பிரேக் ஆகிறப்போ என்ன நடக்குதுன்றப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த ஹார்ட் பிரேக் ஆகிறப்போ சுரங்கம் ஓப்பன் ஆகிற மாதிரி நம்மளோட ஒரிஜினல் இடத்த நம்ம பார்க்குறோம். ஒரு ஃபுல் யூனிவர்ஸை நம்ம அங்கே பார்க்குறோம். நமக்காக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்மளோட சோர்ஸை நம்ம பார்க்குறோம். அந்த சோர்ஸ் கூட நம்ம கனெக்ட் ஆகிடுறோம். அந்த ஃபுல் பிரபஞ்சமும் நம்ம வழியாக வேலை செய்யுது. ஒவ்வொருத்தர் கூடயும் இந்த மாதிரி தான் ஃபுல் பிரபஞ்சமும் கனெக்ட் ஆகிருக்கு. அதை உணர்ந்து அந்த இடத்த அடைஞ்சி அந்த சோர்ஸ் அடைஞ்சி அந்த மூலத்திலேருந்து நம்ம கனெக்ட் ஆகி இந்த வாழ்க்கையில் வெளிப்படுறப்ப தான் நம்ம முழுமையாக வாழ்ந்த திருப்தி நமக்கு கிடைக்கும். அது வரலும் நம்ம தேடுதல்ன்றது நம்ம இருந்துகிட்டே இருக்கும். எது கிடைச்சாலும் வெளியில் நமக்கு பத்தலைன்றது மாதிரி இருக்கும். நம்ம வெளியில் அட்ராக்ட் பண்ண வேண்டியது எதுவும் இல்லை. உள்ளே தோண்டி நம்ம கூட கனெக்ட் ஆகிக்கிற வேலையை தான் நம்ம பார்க்கணுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். எல்லா ஹார்ட் பிரேக்ஸையும் சூப்பராக அக்செப்ட் பண்ணிக்கலாம். நமக்கு சில தேவைகள் இருக்கும்போது நம்ம பூமியை பிளந்து தண்ணியை எடுக்கிறோம், பூமியை பிளந்து பெட்ரோல் எடுக்கிறோம். அந்த மாதிரி இந்த ஹார்ட் பிரேக்கில் நடக்கிறதும் அந்த மாதிரி நமக்கும் முக்கியமான தேவையான ஃபியூயல், லைஃப் எனர்ஜி, லைஃப் ஃபோர்ஸ் கிடைக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறப்போ நம்ம தேடிகிட்ருக்க நிஜமானதே எங்கே இருக்குதோ அதுக்கான ஓப்பனிங் தான் நடக்குது. நம்ம அது வெளியில் பார்த்துட்டு இருந்தது தான் நம்ம தப்பு. உள்ளே தான் பார்க்கணும். நமக்கு தேவையானது உள்ளே தான் இருக்குதுன்னு தெரியறதுனால தான் அங்கே வெடிஞ்சு நம்ம அவ்வளோ தூரம் ஏக்கமாக கேட்குறப்போ நமக்கு அங்கேருந்து ஒன்று கிடைக்க போகுது. அங்கேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண கற்றுக்கிறப்போ நமக்கு எல்லாமே கரெக்டானதாக நடக்கும். அங்கேயே எல்லாமே இருக்குன்றது நமக்கு தெரியும். அதை நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பிப்போம். வெறும் கவனித்தல் மட்டும் போதுமானது. அதனோட பொக்கிஷங்கள், நம்மளோட பொக்கிஷங்கள் எப்பவுமே நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறப்போ நமக்கு எல்லாமே கிடைச்சதுன்றதையும் புரிஞ்சுக்கிறப்போ அந்த நிறைவுத்தன்மை வரும்ன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். இதில் முக்கியமான விஷயமே இதில் நம்ம எவ்வளோ மதிக்கிறோமோ அந்தளவுக்கு அடுத்தவங்கள மதிக்க ஆரம்பிப்போன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி நம்ம மதிக்கிறப்ப தான் உலக அமைதின்றதோ எல்லாமே சூப்பராக இருக்கும்ன்றது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். நமக்கு கிடைக்கிற அமைதி எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கான வழியை நம்ம பண்ண ஆரம்பிப்போம். நம்ம நடந்துக்க ஆரம்பிப்போம். அடுத்தவங்க கிட்ட ஃபுல்லாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் பழக ஆரம்பிப்போம். கொடுக்கும் மனநிலையில் மட்டும் அந்தளவுக்கு கருணையோடு அன்போடு பழகிற ஒரு மனநிலை, நேர்நிகர் மனநிலைக்கு வர்றதுக்கு இந்த புரிதல் நமக்கு தேவையானதாக இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த புரிந்து கொள்ளும் அறிவு உங்களோட சொந்த அறிவாக சீக்கிரம் மாறும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மனிதன் ஓடிக்கிட்டே இருக்கான். மனிதன் அமைதியற்ற தன்மையில் இருக்கான், நிறைவற்ற தன்மையில் இருக்கான். எதை அடைஞ்சாலும் அவன் பற்றாக்குறை மனநிலையிலேருந்து வெளியிலவே வர முடிய மாட்டேங்குது. கொஞ்சம் நாளில் மறுபடியும் அடுத்ததை தேடி ஓடுறான். அது ஞானமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, எது கிடைத்தாலும் பத்தலை இன்னும் வேணுன்ற மனநிலை இருந்துகிட்டே இருக்குது. அப்படி வேணான்னு சொல்கிறாங்க சில பேருன்னு சொன்னாலும், ஒதுங்கினாலும் விரக்தி மனநிலையில் தான் அதை அவங்க செய்கிறாங்களே கண்டி ஒரு பேரரசின் மனநிலையிலேருந்து அந்த வேண்டாமன்ற வார்த்தை அவங்கக்கிட்டேருந்து வர்றதில்லை. அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா அவங்க அடுத்தவங்க கிட்ட பழகிறதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். அதில் அன்பும் கருணையும் இல்லை, ஒட்டும் ஒட்டாத தன்மையும் தான் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அது ஏன்றதுக்கான காரணத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம வெளியில் இருக்க ஒவ்வொருத்தரும் உள்ளே இருக்காங்கன்றதை நம்ம பார்த்துருக்கோம். நமக்குள்ளே நம்ம உலகத்தில் கோடிக்கணக்கான பேர் இருந்தாலும் நம்ம சில பேர்கிட்ட மட்டும்தான் தொடர்பு கொள்ளுறோன்றது நமக்கு தெரியுது. இவங்க மட்டும்தான் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட மட்டும்தான் நமக்கு பழக வேண்டிய தேவை இருக்குன்றது நமக்கு புரியுது. அதுவுமே அந்தந்த லேயர்லேருந்து வந்தவங்கள தான் இருப்பாங்க. புலன்கோளோடு சம்மந்தப்பட்டவங்க, நம்ம அறிவோடு சம்மந்தப்பட்டவங்க, நம்ம ஆழ்மனதோடு சம்மந்தப்பட்டவங்க. அவங்கக்கிட்டேயும் நம்ம நேர்நிகராக பழகணும்னு சொல்கிறோம். நேர்நிகராக ஈக்குலிபிரியமாக பழகிறப்போ, அசர்ட்டிவாக பழகிறப்போ,
அவங்களுக்கு கூட கரெக்டாக நம்ம எப்படி பழகணுமோ அப்படி பழகிறப்போ அவங்களுக்கான மெமரி நம்மக்கிட்ட இருந்து போயிடும். அந்த மெமரி எண்ணங்கள்ன்றது தான் நமக்கு தெரியுது. அந்த மெமரி எண்ணங்களை தான் எழுந்து வரும். அந்த எண்ணங்கள் போயிடுது, அந்த மெமரி போயிடுதுன்னா அந்த இடம் காலி ஆகிடுன்னு தெரியுது. அப்படி நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கூட, நம்ம கனெக்டாக இருக்கிறவங்க கூட அந்த மாதிரியெல்லாம் நமக்கு பழக தெரிகிறப்போ நம்மளோட மனவெளின்ற இந்த இடம் காலி ஆகிடுது. நம்ம மனசு இந்த இடத்துல காலியான பிறகு அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தா, நம்ம முற்றறிவுன்னு இங்கேருந்து சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போது என்னோடய இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ், நைட் எக்ஸ்பீரியன்ஸுன்ற மாதிரி சொல்லலாம். அதாவது நேற்று சில விஷயம் தெரிஞ்சுது, அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை காலையில் விடிகிறப்போ எழுந்துக்கிறப்போ தெரியுது. இந்த இடம் ஃபுல்லாக காலி ஆகிடுது. இந்த காலியான இடம் ஃபுல்லாக என்னன்னா, இந்த இடத்துல இந்த முற்றறிவு செயல்படுது. நம்ம உடல் இங்கே இருக்குது, இங்கே மனம் இருக்குது, நம்ம அறிவு இருக்குது. இது வழியாக இது வந்து செயல்பட்டுட்டு இருந்ததுன்னு இத்தனை நாள் சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ இந்த முற்றறிவு இந்த முற்றறிவு ஆகிடுது. இது ஆகிறப்ப தான் தெரியுது, இந்த மனவெளி ஃபுல்லாக முற்றறிவு ஆகிறப்ப தான் தெரியுது, ஃபுல் பிரபஞ்சமே நம்ம பின்னாடி இருக்குது, நம்மளை உருவாக்கி கொண்டு வந்திருக்கு, நமக்கு தேவையானதெல்லாம் தந்துகிட்ருக்கு. அவ்வளோ அளவுக்கு நம்மளை உள்ளும் புறமும் கவனித்து வழிநடத்தி நமக்கு உருவாக்கி நம்மளை இந்த இடத்துல விட்டுருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்குன்னும் போது, நமக்கு வெளியிலேருந்து சின்ன சின்னதாக ஏதாவது கிடைச்சா எப்படி திருப்தி ஆகும்? ஒரு ஃபுல் பிரபஞ்சமே நமக்கு இருக்குன்றப்போ, அந்த ஃபுல் பிரபஞ்சமே நமக்கு கிடைக்கிற வரலும் நமக்கான தேவையாக எது கிடைச்சாலும் அது நமக்கு பத்தாமல் தான் போகுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். அதே மாதிரி ஒருத்தரை பார்க்கும்போது நம்ம அடுத்தவங்கக்கிட்ட இருந்த எக்ஸ்பெக்டேஷனை நம்ம பார்த்துருக்கோம். அப்படி பார்க்கும்போதும் அந்த எக்ஸ்பெக்டேஷனெல்லாம் நம்ம வைக்க மாட்டோம். அடுத்தவங்கள ஃப்ரீயாக பார்ப்போம். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடியும் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம். நம்ம அந்த எல்லா கர்மாவிலேருந்து விடுபடுறப்போ நம்ம எதுலேருந்து விழுற மாதிரி இருக்கும். விழுற மாதிரி இருக்கப்போ பார்த்தா பறக்க ஆரம்பிச்சிடுவோன்னு சொன்னோம். அப்புறம் நம்மளை ஏதாவது தொட்டால் சின்னதுலேருந்து இப்படியே விரியுதுன்னு சொன்னோம். அதாவது எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் அது உருவான புள்ளியிலேருந்து இன்றைக்கி நின்று இருக்க புள்ளி வரலும் இருக்கிற எல்லா எவல்யூஷனோட பரிணாம வளர்ச்சியினோட ஃபுல் ஹிஸ்ட்ரியை நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சின்ன பொருளை பார்த்தா இடம் நமக்கு தெரியுன்றப்போ அதை நம்ம ஃபுல் பிரபஞ்சமாட்டம் ஒரு 13.6 பில்லியனோட எக்ஸ்டென்ஷனை தான் பார்க்க முடியுன்றப்போ, இது எனக்காக இப்படி பிஹேவ் பண்ணணுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு இல்லாமல் போயிடும். ஏன்னா அதனுடைய வேர்வரலும் சென்று பிரிகிறப்போ அது எவ்வளோ ஆழமானதுன்னு தெரியும். இந்த மேலோட்டமான தொடர்பு கொள்ளுதலில் நம்மளை ஒருத்தர் பாதிக்கணுன்றது எந்த அளவுக்கு போலியானதுன்னு நமக்கு தெரியும். ஏன்னா இன்னேட் பிஹேவியர்ன்றது இங்கேருந்து வர்றதுன்னு தெரியும், இங்கே வெளிப்படுறது கிடையாது. அந்த வெளிப்படுற ஒன்று இங்கேருந்து வெளிப்படுதுன்னு தெரிகிறப்போ இது எப்படி இருக்கணுன்றதை இங்கேருந்து வர்ற நான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுன்றது நமக்கு தெரிஞ்சுக்கிறப்போ ஒருத்தரை முழுமையாக அங்கீகரித்து முழுமையாக மரியாதை கொடுத்து முழுமையாக எதிர்பார்க்குற தன்மையை நம்ம விட்டுடுவோம்ன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அப்போது பார்க்குற ஒவ்வொருத்தரையும் நம்ம எவ்வளோ முழுமையாக பார்ப்போம், அவங்க ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஃபுல் யூனிவர்ஸை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறப்போ, நம்ம ஒரு ஃபுல் யூனிவர்ஸுன்னு நமக்கு தெரிகிறப்போ, நம்ம பின்னாடி இருக்குன்னு தெரிகிறப்போ, ஒவ்வொருத்தர் பின்னாடியும் ஒரு ஃபுல் யூனிவர்ஸ் இருக்குது. அதை அடைய தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்குள்ள இடம் காலியானால் அவங்களுக்கும் அந்த யூனிவர்ஸ் தெரியும். அதை அடையிறதுக்காக தான் பார்த்துட்ருக்கோம் நம்ம. ஆனால் அது வெளியில் இருக்குன்னு நம்ம அடைய ட்ரை பண்ணுறோம். ஆனால் அது நமக்குள்ளே தான் இருக்குன்னு தெரியறதுக்கு நமக்கு கவனம், விழிப்புணர்வு மட்டும் போதுமானது. நம்ம கவனிச்சிட்டே வந்தால் அது அந்த இடத்துல கொண்டு போய் நம்மளை விடுன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறப்போ நமக்கு தேவைகள் அற்று போயிடும்னா எதுவுமே கிடைக்காதான்றது கிடையாது. நமக்கு தேவையானது எல்லாமே உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்கிறது இந்த பிரபஞ்சம்தான். நம்ம அந்த தேவைன்றதை உணர்ந்தாவே போதும். நமக்கு பின்னாடி ஒரு பிரபஞ்சமே இருக்குன்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் அது இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் நமக்கு தேவையாக இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் தேவையாக இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷன் வெளியிலேருந்து கிடைக்காது. இது கன்ஃபர்மேஷன் தான், இன்ஃபர்மேஷன் கிடையாது. நீங்கள் உங்களுக்குள்ளே அடைஞ்ச பிறகு இது உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கும் புரிய ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கான தெளிவு கிடைக்கும். நம்ம சொல்லியிருப்போம் ஏற்கனவே கிட்னி செல், பிரெயின் செல்,
லங்ஸ் செல், ஹார்ட் செல் எல்லாம் சொல்லியிருப்போம். இப்போ ஒரு ஹார்ட் செல் வந்து கிட்னி செல்கிட்ட வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு, உனக்கு தெரியலையே ஒரு செல்லுன்னா இப்படி பண்ணணும், இந்த வேலையை பண்ணணும், இப்படி பண்ணணும், இப்படி பண்ணுன்னு சொல்கிறது எப்படி இருக்குன்றது நமக்கு புரியுது. ஏன்னா இது வளர்ந்த விதம், இது உருவான பர்பஸ் வேறு, இது செயல்படுற விதம் மெக்கானிசம் வேறு, இதனோட மெக்கானிசம் இதனோட செயல்படுறதுக்கான பர்பஸ் வேறு. அப்போது இதுக்கான ப்ரோக்ராம் இதுக்குள்ளேருந்து, இதனோட நியூக்ளியஸ்லேருந்து, இதிலேருந்து டிஎன்ஏலேருந்து, இதனோட ஜீன்ஸ்லேருந்து வெளியில் வந்து ஸ்டோர்டு மெமரியிலேருந்து வெளியில் வந்து சொல்கிறபடி தான் இது இயங்க முடியும். இன்னொன்று சொல்கிறபடி அது பிரெயின் செல்லாக இருந்தாலும் பிரெயின் செல் சொல்கிற மாதிரி இது இயங்க முடியாது. பிரெயின் சொல்கிற விஷயத்துக்கு இது வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணுன்றதை டிசைட் பண்ணி இது ரியாக்ட் பண்ணலாமே காட்டி இது இன்னேட் ப்ரோக்ராமை வேறு ஏதோ ஒரு வெளியிலேருந்து வர இன்ஃபர்மேஷன் மூலம் இயங்க முடியாது. இயங்கினா அது எவ்வளோ கோளாறாகும், அது இதுக்கு எவ்வளோ நஷ்டமாக முடியும், மொத்த உடலுக்கும் எவ்வளோ நஷ்டமாக முடியும்னு தெரிகிறப்போ நம்ம அடுத்தவங்கக்கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் வைக்க மாட்டோம். யார் எப்படி இருக்கணுன்றதுக்கான எந்த இதுவும் இருக்காது. நமக்குள்ளான உலகத்து கூட தொடர்பில் இருப்போம். அப்படி தொடர்பில் இருக்கிறப்போ அந்த இடமும் காலியாக இருக்கிற அளவுக்கு நம்ம தொடர்பு அசர்ட்டிவான்ற மாதிரி வெளியில் சொல்லியிருக்கோம். நேர்நிகர் செய்கிறதுன்னு வார்த்தையில் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி பழகும் தன்மையோடு நம்ம இருக்க முடிஞ்சால் நம்ம எவ்வளோ நிம்மதியாக இருக்கலாம். நமக்கு பின்னாடி ஒரு பிரபஞ்சம் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி இருக்கும் ஒரு பிரபஞ்சம் இருக்குது. ஒவ்வொரு மாஸ்க்கு பின்னாடியுமே ஸ்ட்ரிங் தியரி மூலிமா பிரபஞ்ச மையத்து கூட கனெக்ட் ஆகிருக்குன்னு சொன்னோம். பிரபஞ்ச மையத்து கூட கனெக்ட் ஆகிருக்குன்றது இப்போ எனக்கு புரியலை. இப்போது எனக்கு புரியுது. ஒவ்வொரு மாதம் அது சின்ன ஆட்டமாக இருந்தால் விட அதுக்குன்னு ஒரு பிரபஞ்சம் இருக்குது. அதுக்கான எல்லாத்தையும் அது கொடுத்து அதை பரிணாம வளர்ச்சி அடைய வச்சு அதை யாருன்னு அதை உணர வைக்கிற அளவுக்கு அதை நகர்த்தி கொண்டு போகுது. அது உணர்ந்த பிறகு அதனோட பிரபஞ்சத்தை முழு தன்மையை உணர்ந்த பிறகு அது எந்த அளவுக்கு அதை ஆக்கி கொண்டு வந்திருக்குன்னு உணர்ந்த பிறகு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபுல் ஹிஸ்ட்ரி அது தெரிகிற நிறைவு தான் முழுமையான நிறைவு, முழுமையான திருப்தி, முழுமையான அமைதி என்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இது உங்களுக்கும் புரியும் நம்புகிறேன். நன்றி. இந்த விஷயத்தில் நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்கிறதுன்றது எப்படி ரொம்ப முக்கியமானதுன்னு பார்க்குறப்போ இதில் என்ன இருக்குது, இதில் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதனால் என்ன லாபம்னாலாம் நம்ம கேட்போம். ஏன்னா நமக்கு லாப நஷ்டத்தை பற்றி நிறைய தெரியும். நல்லது கெட்டதை பற்றி தெரியறதை விட லாப நஷ்டத்தை பற்றி தெரியும். இது நம்ம தெரிஞ்சுக்கிற நல்லது கெட்டதுன்றப்போ இதிலேருந்து நமக்கு என்ன லாபம்னு பார்க்குறப்போ நம்மளோட இந்த கவனிக்கும் தன்மை அதிகமாக நம்ம சோர்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கோம். நம்ம சோர்ஸ் எதுன்னு நமக்கு தெரிகிறப்போ நம்ம அடுத்தவங்களையும் புரிஞ்ச ஆரம்பிக்கிறோம். அடுத்தவங்கள புரிஞ்சுக்க அடுத்தவங்கள மதிக்க ஆரம்பிக்கிறோம். அடுத்தவங்கள மதிக்க அவங்கக்கிட்ட எப்படி நம்ம நடந்துக்கிறோன்றது நமக்கு புரியுது. நம்ம அந்த டெல்டா ஃப்ரீக்வன்சிக்கு போகிறோம். அதாவது என்னால் உனக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்ற ஒரு அதிர்வை உருவாக்குறது மூலயமா அந்த ஒத்ததிர்வை நம்ம பழகிறவங்க கூட நம்ம இருக்கிற இடத்துலேருந்து நம்ம ஒளிபரப்புகிறோம். அது அந்த ரிசோனன்ஸை உருவாக்கும். அந்த ரிசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிக்கும். இந்த மாதிரி உலகத்தில் பல இடங்கள்லேருந்து அந்த டெல்டா ஃப்ரீக்வன்சி ஒத்ததிர்வை உருவாக்குறதும் பரவுறதும் இருக்கிறப்போ உலகத்தில் பயமற்ற தன்மைன்றதும் அந்த சர்வைவல் வேர்ல்டுலேருந்து எவல்யூஷன் வேர்ல்டுக்கு உலகம் மாறும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இதனோட நன்மை வெறும் கவனித்தலோட நன்மை என்னதுன்றது நமக்கு புரியும். ஏன்னா இந்த உலக அமைதிக்கோ ஒவ்வொருத்தரோட நாடு தன் பாதுகாப்புக்கோ அணு ஆயுதங்களுக்கோ எவ்வளோ செலவு பண்ணுதுன்னு நமக்கு புரிகிறப்போ அந்த அடையிறதுக்கான இந்த கவனிக்கும் தன்மை எந்த அளவுக்கு உதவியாக என்பதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இது எல்லாருக்கும் புரியும்னு நம்புகிறேன். நன்றி.